ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மரகதம் ஸ்வேதா கிட்ட பேசி என்ன இன்னுமா முடிவு பண்ணாமல் வச்சுருக்க, சீக்கிரமாக தட்டுப்பட்டுன்னு எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி பாரதியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறத கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு போட்டுட்டு வாங்க, அவங்க 2 பேரையும் பார்க்குறதுக்காக ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க. ஆமாம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறப்ப சொல்கிறேன் அவசரப்படாதீங்க அப்படின்னு இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மரகதத்துக்கிட்ட சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்கள், அப்போ தாங்க அவளை அழைச்சிட்டு போக முடியும். எனக்கு தெரியும் எந்த விஷயத்தை எப்போ சொல்லணும்னு. அவசரத்துக்கெலாம் சொல்ல முடியாது. நான் இந்த விஷயத்தை இவனுக்காக சம்மதிக்கிறத விட ஸ்வேதா பிரச்சனை இங்கே பாரதிக்கும் ஆதிக்கும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்கு கூட சேர்த்து தான் சரி துரையை அழைச்சிட்டு போகலாம் அவனுக்காக அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். தவிர மற்றபடி உன் பையனுக்காகலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி பாரதி ஃபஸ்ட்டு பாரதி உட்காடுறாங்க. ட்ரெஸ் மாற்றிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு நலங்கு வைக்கிறாங்க. நலங்கு வைக்கிறப்ப ஸ்வேதா பார்த்து கடுப்பாகிறாங்க. என்ன விஷயமா இவன் வேற குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான்ப்பா, கடுப்பாக வருது அப்படின்னா சரி ஒரு வேளை கல்யாண விஷயத்தை சொல்லிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னா கொஞ்ச நேரம் பொறுமா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு அறிவு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் எல்லோரும் நலங்கு வைக்கிறாங்க. ஆதி எல்லோரும் நலங்கு வைக்கிறப்ப சாரதா மட்டும் ஒதுங்கி நிற்கிறாங்க. ஏமா நீங்கள் நலங்கு வைக்கலையா அப்படின்னா பரவாயில்ல இருக்கட்டும், நான் வேணாமா அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா இப்படி பேசுகிறீங்க, உங்கள் பையன் எனக்காக பேசினப்ப அப்போ உங்கள் பையன் உங்கள் அம்மா என் அத்தைக்காக பேச மாட்டாங்களா என்ன, வாங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை நலங்கு வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு கண் கலங்குறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக தாலி கோர்த்து எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. தனாமும் சரி நம்ம மரகதமும் ரெடி பண்ணதுக்கப்புறம் மாப்பிள்ளை தயவு செஞ்சு இதை எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே தாலியை பாரதிக்கு போட்டு விட்றாங்க. போட்டு விட்டோன்னா பாரதி எல்லார்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சாரதா மட்டும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் ரத்தனத்துக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி தனியாக கேட்குறாங்க. அம்மா நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதம்மா, இந்த ஸ்வேதா உங்ககிட்ட மரியாதையாகவே பேச மாட்டா, ஏதோ உண்மையை சொல்லணும்னு சொல்லி கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்து நீங்களும் பயப்படுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது, அதை முதல்ல என்னங்கிறது என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எதுவாக இருந்தாலும் நான் அப்புறமேட்டுக்கு சொல்கிறேன், இப்போ இந்த ஃபங்க்ஷன் முதல்ல முடியட்டும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு சரியாக படலை, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைடா அந்தளவுக்கு நீ யோசிக்கிற லெவலுக்கு இல்லை, ஒரு சின்ன விஷயந்தான் அது, அப்புறமேட்டுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லார்கிட்டையும் சபையில் ஆசீர்வாதம் வாங்கி முடிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சாரதா அம்மா சொல்கிறாங்க, ஆதி நான் உங்ககிட்ட சம்மந்தி ஒரு விஷயம் சொல்லணும், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் இதை விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல, முதல்ல நான் பாரதியை சுத்தமாக ஏற்றுக்கூடாதுன்னு தான் இருந்தேன், அப்புறம் எனக்கு பாரதி ரொம்ப பிடிச்சி போச்சு, ஆதிக்காக திரும்ப திரும்ப உதவி காப்பாற்றிக்கிட்டே இருந்தா, அந்த ஒரு நல்ல குணத்துக்காக பிடிச்சிச்சு, அதுக்கப்புறம் இடையில எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, என் மனசு மறுபடியும் பாரதியை ஏற்றுக்க மறுத்துருச்சு, ஆனாலும் இந்த உலகத்திலேயே சுட்டு போட்டு தேடினாலும் பாரதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை என் பையனுக்கு ஆதிக்கு கண்டுபிடிக்கவே முடியாது, அதை நான் உணர்ந்துட்டேன், அதனால் இது வரைக்கும் நடந்தது நான் சொன்னதெல்லாம் மன்னிச்சிருங்க, இப்போ மேற்கொண்டு இன்னொரு உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு வாயை திறக்கிறாங்க. என்ன ஆளுக்கு உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு ஏகாம்பரமும் சரி இவங்களும் பக்கத்தில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பவானியும் சரி எது எப்படி இருந்தாலும் களை கட்ட போகுது, வெயிட் பண்ணி ரசித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ரத்னம் சொல்கிறாங்க பக்கத்தில் என்னங்க இந்த பொண்ணு இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்கிறப்ப, ஏன் சாரதாம்மா திருந்திட்டாங்க, அந்த ஸ்வேதாவை அழைச்சிட்டு போகலாம், அவங்கெல்லாம் சாரதாம்மா மனசு மாறினது மாதிரி நீயும் மனசு மாறுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் கிடச்சா போகிறோமே என்னை கிண்டல் பண்ணிடுவீங்களே அப்படின்னு சொன்னோன்னே, சம்மந்தியம்மா நீங்கள் என்ன உண்மை சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சுமா நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, வேறு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால் நான் பணிஞ்சு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாக்கும் துரைக்கும் கல்யாணம் ஆனதுனால அவளை என் வீட்டு மருமகளை அழைச்சிட்டு போகலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன், வாமா மருமகளை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இப்படி சொல்லிட்டுருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே ஆதிக்கு ஒன்றும் புரியல, எப்படி நீங்கள் ஸ்வேதாவை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னா, மாப்பிள்ளை உங்களுக்கு விஷயமே தெரியாதா, துரைக்கும் ஸ்வேதாவுக்கும் இங்கே ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, அந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு பாருங்களேன்
அப்படின்னு சொன்னோன்னே ஆதிக்கு அப்போ தான் புரியுது ஸ்வேதாவுக்கு கல்யாணம் ஆன விஷயமே வேறு லெவலில் கொண்டு போய் முடித்தாங்கன்னே சொல்லலாம்.